அதில் நண்பர்களே, நேற்று போட்ட கேம் பிளேயோட பார்ட் 2 வீடியோ தான் அது. நானே சரி நல்ல டீம் கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இதுக்குள்ளே போட்டால் 2 செகண்டு போனால் சோலோவாக விளையாடணும். மலப்பாக இருக்குங்க சோலோவாக விளையாட. ஸ்குவாடாக போனால் தான் நல்லா ஜாலியாக இருக்கும் அப்படின்ட்டு ஸ்குவாடு வர வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். எவனும் வரமத்தில்லை. நான் சரி உள்ளே போயிட்டு பார்த்தேன், எவனும் வரல. லெஃப்ட்டு கொடுத்தேன், திருப்பி லெஃப்ட்டு கொடுத்தேன். அவரை பார்த்து திடீர்னு ஒரு 4-5 பேர் உள்ளே போயிட்டானுங்க. நான் வெளியே போகும்போது தான் உள்ளே போவீங்களாடா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. சரி நானும் உள்ளே வந்துட்டேன். மொத்தம் எத்தனை பேர்? 4 பேருங்க. நாங்கள் 4 பேர் தூக்கி சங்கிலே போட்டு மதிப்போம் போட மாதிரி அப்படியே உள்ளே வந்துட்டோம். பார்த்தா 5 பேர் அப்படின்ற மாதிரி தான் ஜாலியாக தான் இருந்தது. உள்ளே போயிட்டு என்ன பண்ண போகிறானுங்கன்னு தெரில. டக்குன்னு லோட் ஆகுது. என்ன இது இவ்வளோ நேரம் ஆகுது? என்னங்க இவ்வளோ நேரம் லோட் ஆகுது? இதாங்க அந்த கேமோட போஸ்டர். சரி நேற்று தான் ஈஸி விளையாண்டோம். அந்த தடவை ஹார்டு மோடு விளையாடுவோம்னு ஆர்டு கொடுத்தேன். பார்த்தா எவனுமே கொடுக்கல ஆர்டு. என்னடா இது அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. நாங்கள் 2 பேரும் ஓட்டு போட்டோம். இன்னொருத்தன் ஓட்டே போடாமல் அப்படியே இருந்துருக்குறான் பாருங்களேன். என்ன எடுத்தோன்னு வந்துட்டான். ஓடு 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 நவரா தம்பி. எங்கே அந்த முதல்ல அந்த பொருளை தூக்கு. சரி கரண்டை கட் பண்ணிட்டானுங்க. வந்துடுச்சு. இது அப்படியே பொறுமையாக எடுத்துகிட்டு போய் வைப்போம். இது வேறு பாதியில் எங்கேயோ உடஞ்சிச்சுன்னா கூட டேமேஜ் ஆகுதுங்க. ஒரே பிரச்சனையாக ஆகுது. இவன் பாருங்கள் வாழைப்பழத்தில் போய் அழிக்க அழுதுட்டுருக்கிறான். காமெடி பீஸ் நவர்ற பீஸ். அவன் பேர் பாருங்களேன், நூபுன்னு வச்சுருக்கிறான். கரெக்டாக தான் வச்சுருக்கான் பேரை. சரி அப்படியே அதை தூக்குவான். $30 பொறுமையாக எடுத்துகிட்டு போவோம். இது வர மூஞ்சில் அடித்து டேமேஜ் ஆகிக்குது. அது வேறு ஒரு பக்கம் கடுப்பாகுது. சரி இதோ பாருங்கள், இந்த மாதிரி தாங்க டேமேஜ் மூஞ்சி மேலே அடித்து டேமேஜ் ஆகுதுங்க. ஆரணுங்க அவன் பைக்கியக்காரன். நல்ல வேலை போய் மாட்டியிருப்பேன். தம்பி சத்தங்கத்தான் போட்டுறாதப்பா. பைக்கிய சத்தம் போடாதுன்னா அப்போ தானுங்க போடுறான் அவன். ஐயோ யாருங்க இவனுங்க? எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச்சை நாங்கள் தோற்றுருவோன்னு நினைக்கிறேன். தற்கொலை பயலுக்கு என்னென்ன பண்ணுறாருங்க. சை அப்படியே இன்னொரு $100 பொறுமையாக இது வேறு பார்த்து பக்குவமாக இந்த மாதிரி குழுக்க வந்து உடச்சி கிடச்சிட போகிறானுங்க. ஒரு அந்த பொருள் தாங்க அந்த தரையில் இருக்க அந்த கடிகாரத்தை எடுக்கவே முடியல. நான் எவ்வளோவா ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ஏன்னா இதை மட்டும் எடுக்க முடியலன்ற மாதிரி ஆகிப்போச்சு. கோல்டுங்க தூக்கு. எவ்வளோ? $2000. $2000 சொன்ன மாதிரி. ஏன்னா நான் போன மேட்ச் விளையாண்டால ஒரு ரவுண்டு போன பார்ட்டில் அப்போ பார்த்தது $2000 காட்டினது. ஆனால் நான் எடுத்துகிட்டு போக மறந்துட்டேன். $2000 பொறுமையாக பக்குவமாக எடுத்துகிட்டு போய் வைக்கணும். பொறுமை. நான் தாங்க அதிகமாக பிக்கஸ்ட் அமௌண்ட் $2000 கொடுத்துருங்க. இவன் பாருங்கள் ஒன்றுமே இல்லாமல் என்னத்துக்கடா வரீங்க நீங்கள்? இந்த கடிகாரம் இருக்குது கேட்போம். இதே நீங்கள் ஆர்டு மோடு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு $2000 இந்த இதெல்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ரோப்ளாக்கில். இது என்ன கதைன்னு தெரியல. ஆர்டு மோடில் பார்த்தா எந்த பொருளுமே சிக்க மாட்டேங்குது. நான் ஒருக்கா விளையாண்டேன். ஆனால் ரெக்கார்டு பண்ணாமல் விளையாண்டு தொலைச்சிட்டேன். நான் ஆர்டு மோடு வச்சு விளையாண்டேன். ரெக்கார்டில் விளையாண்டுட்டேங்க, மன்னிச்சிக்கங்க. அப்படியே பொறுமையாக எடுத்துகிட்டு போவோம். பார்த்துப்பா டேமேஜ் ஆகிட போகுது. அப்படியே பொறுமையாக எடுத்துகிட்டு பொறுமையாக வைப்போம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இதோட ஒரிஜினல் வெர்ஷன் வந்துட்டு மொபைலுக்கு லான்ச் பண்ணிட்டான். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்துருப்பீங்க, ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் தான் காட்டுதுன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் இன்னொரு கேம் அதே மாதிரி இருக்கும். அந்த கேம் நீங்கள் ஏற்றுனீங்கன்னா பக்காவாக அதே தான். நான் அது எப்படி ஏற்றணுங்கிற ஒரு வீடியோவை வந்துட்டு நான் உங்களுக்கு போடுறேன். அதை பார்த்து நீங்கள் ஏற்றிக்கோங்க. ப்ளே ஸ்டோர்லேயே இருக்குது அது. நான் உங்களுக்கு அதுக்கப்புறமா வீடியோ எடுத்து போடுறேன். அது நான் வச்சுருக்கேன். அந்த கேம் பிளேவும் நான் அப்படியே அதிலே அட்டாச்சோடு போட்டுருவேன். விளையாண்டு நம்பிக்கையோடு இருங்க, வரும். ஓகே நானும் இந்த 1300 பேர் வச்சிடலான்னு பார்க்குறேன். எங்கன்னு பார்த்தா வழியை மறந்துட்டாங்க. இந்த மேப்பில் எனக்கு ஒன்று பிடிக்காது இந்த வழி தானுங்க. எந்த இடத்துல வழி கிடக்குனே தெரியல. நான் அங்கிட்டு இங்கிட்ட அலம்போதுன்னா கடைசியாக பார்த்தா வின் ஆகிட்டோம். அவ்வளோதான் மக்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒன்றும் பண்ண வேணாம். ஓகே மக்களே, பார்க்கலாம்.